நமசிவாயம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் பார்த்தோம்னா முதலாக நான் தான். அதுக்கு முன்னால் நீங்கள் ஏதாவது வீடியோவில் நீங்கள் யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு அது மாதிரியான விஷயமாக இருக்காது. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இங்கே ஹிந்தியும் சரி தமிழ்லையும் சரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அதெல்லாம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுருங்களேன். மேபி இங்கிலீஷில் இது மாதிரியான விஷயம் இருக்குமா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து ஒரு சில விஷயம், ஒரு பர்டிகுலர் பொடியை வந்து வீட்டு வாசலில் ஊதி விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அது வெஸ்டர்ன் மேஜிக் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவோம். நம்மளோட விஷயத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, உங்களுடைய வீட்டு கதவு இருக்கு இல்லையா, தலைவாசல் கதவில், அதில் வைத்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறீர்கள். அந்த தலைவாசல் கதவை வந்து மூடியும் திறந்தும் இருக்கும் நிலையிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது வந்து வாழ்நாள் முழுவதுமே செய்யலாம். இது எவ்வளவு நாள் செய்யணுன்ற கேள்வியே வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை உங்களால் என்னைக்கெல்லாம் முடியுமோ அது மாதிரி செய்யலாம். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் செய்யாம விட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருமானா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது பலன் குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆல் 30 டேஸ் செய்யலாம். நல்லா கேட்டுக்கோங்க, ஆல் 30 டேஸ் பெண்கள் செய்யலாம். ஸோ அது மாதிரியான இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நீங்கள் ஊருக்கு போய்ட்றீங்க, உங்கள் வீட்டில் செய்யக்கூடியவர்கள் ஊருக்கு போய்ட்றீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லை உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ சொல்லிக் கொடுத்து அவங்கள செய்ய சொல்லுங்கள். யார் இதை செய்யணும்னு பொறுப்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்க வேற ஒருத்தருக்கு அது மாதிரியான விஷயமாக செய்கிறது அப்படின்றது உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லாத டைம்லையும் அந்த ஒரு எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கும். இதுக்கு எந்த பண செலவும் நம்ம வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ நான் அந்த ஒரு 5 இயர்ஸ் முன்னாலும் சொல்லியிருந்தேன் இல்லை, அந்த 5 இயர்ஸ் முன்னால் அப்படின்றது வீட்டு வாசலில் ஊதி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்டது ஊதி விடுங்க, தூவி விடுங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தெளிச்சு விடுங்கன்னு நிறைய பதிவுகள் வந்தாச்சு. நம்மளும் வந்து வைகாசி மாதத்தில் அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வைகாசி மாதம், ஆடி மாதம், தை மாதத்துலேருந்து எல்லா மாதம் வரைக்குமே நம்ம அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். வீட்டு வாசலில் செய்யக்கூடியது அப்படின்னு. இப்பொழுது பார்த்தோம்னா வீட்டு கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து கடைசியாக வீட்டு கதவு, மெயின் கதவு இருக்கு இல்லையா, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கோம், வாசல் காம்பவுண்ட் கேட் கதவு கிடையாது, வீட்டு கதவு. அந்த கதவை நம்ம வந்து மூட போகிறோம் இல்லையா, இந்த மூட போகிற நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது கரெக்டாக நீங்கள் கடைசியாக நீங்கள் மூட போகிறீங்க, அது மாதிரியான ஒரு முறையாக மூட போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான நேரத்திலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நின்றுக்கோங்க. அதாவது அந்த கதவு பக்கத்தில் போய் நின்றுட்டு வாசலை பார்த்துக்கொள்ளுங்கள். வாசல் அப்படின்றது ஃப்ளாட்லலாம் இருந்தீங்கன்னா எதிர் வீடாக இருக்கும், பக்கத்து இல்லை வேறு ஏதாவது காம்பவுண்ட் சவராக இருக்கும், அந்த மாதிரியான விஷயமா இருக்கும். அது பரவாயில்ல, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம், வீட்டுக்கு வெளியில் போகலை. இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்குள் எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு ஃபுல் ஆஃப் மகாலட்சுமி எனர்ஜின்னு சொல்லக்கூடியது, அல்லது குபேர எனர்ஜி அப்படின்ற சொல்ல, அதில் இந்திர எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயமாக அது வெல்த் எனர்ஜி. அந்த வெல்த் எனர்ஜிங்கிறது முழுக்க இருக்கும். தாரித்ரியம் என்று சொல்லக்கூடிய அந்த மிஸ்ஃபார்ச்சூன்னு சொல்லுவோம், நமக்கு வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நமக்கு வந்து தரித்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெளியேறுவதற்கு உண்டான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வீட்டு வாசலில் போய் நின்று நீங்கள் வாசலை பார்க்குறீங்க இல்லையா, வாசலை பார்த்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியே இதுக்கு ஒரு நிமிஷம் செலவு பண்ணுங்கள். இது மாதிரியான விஷயமாக நீங்கள் போய் நின்ற உடனே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி, வாட் எவர் எனர்ஜிஸ், அது வீட்டுக்குள்ளே இருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஒரு விஷயங்களையும் நீங்கள் ஒரு சேர உங்களுடைய உடலில் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அதாவது ஃபுல்லாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து சுவீகரித்துக் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்படியே சுவீகரித்து சொல்லுவோம். இந்த விஷயங்களை நான் நிறைய சொல்லியிருக்கேன், பட் அது மாதிரியான சுவீகரித்துக் கொள்வோம் அல்லவா, அது மாதிரியாக சுவீகரித்துக் கொள்வது போல் நீங்கள் கையெல்லாம் இப்படி பண்ண வேண்டாம், நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஸோ அது மாதிரியான என்ன கையை பண்ணுறதுன்னா நீங்கள் வீட்டு வாசலை பார்த்து பண்ணுவீங்க, அது மாதிரியான விஷயமா பண்ணக்கூடாது. வீட்டில் நீங்கள் வந்து வீட்டுக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் முதுகு காமிச்சிட்டு நின்றுட்டு இருப்பீங்க வாசலை பார்த்து. அது நீங்கள் வந்து மனதிற்குள் அது மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து கொள்ள வேண்டியது. நினைத்து கொண்டு ஆழமாக மூச்சை ஒரு முறை ஃபுல்லாக மேல் இழுத்து திரும்ப வெளியில் விடுறது. அது மாதிரி மூச்சை மேல் இழுத்து வெளியில் விடுவது ஃபுல்லாக. எதுவும் இதில் வந்து அனப்பன் இது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாடி சுத்தி அனப்பன் சதியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரியான விஷயம் கிடையாது. ஜஸ்ட் டீப் பிரெத் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 3 டைம்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணினதுக்கப்புறம் மனதிற்குள் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை 8 முறை சொல்ல வேண்டியது. அந்த சொல்லும் பொழுது உங்களுடைய நினைப்பு என்னவாக இருக்கும்னா, இந்த ஒரு நாள் முழுவதுமே என் வீட்டிற்குள் சேர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸ், அல்லது வந்து பார்த்தோம்னா ஈவில் எனர்ஜிஸ், ஈவில் ஐ, இந்த மாதிரி எல்லாம் கண்ணேருன்னு சொல்லக்கூடிய விஷயமோ, கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுனாலோ, அல்லது நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேண்டாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று வீட்டுக்குள் இருந்ததுனாலோ, அந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம வெளியேற்றுறோம். ஆல்ரெடி நம்ம வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி இருக்குது, ஆல்ரெடி நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா விதமான மகாலட்சுமி சக்தியும் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம வெளியேற்ற போகிறது கிடையாது. அதனால் அதுக்கு என்னென்னா, அதுக்கு தான் நம்ம அந்த ஒரு மந்திரத்தினை சொல்கிறோம். அலக்ஷ்மி நிர்கத, அலக்ஷ்மி, இதில் ஓம் எல்லாம் எதுவும் வராது, பிரணவம் வராது. அலக்ஷ்மி நிர்கத, அலக்ஷ்மி நிர்கத, அலக்ஷ்மி நிர்கதன்னு 8 தடவை சொல்கிறீங்க, மனசுக்குள்ளேயே சொல்லிடுறீங்க. உங்களுக்கு திரையில் வரும் அது நிர்கத அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாயால், வெறும் வாயில் ஃபுல்லாக நீங்கள் வந்து இது மாதிரியான ஒரு விஷயமாக மனதிற்குள் சொல்லி விட்டுருப்பீங்களே, வாயிலிருந்து அப்படியே ப்ளோ பண்ணிவிடுங்க. வெறும் காற்று தான்,
3 டைம்ஸ் ஃபுல்லாக அதை வந்து ஊதி வெளியே விடுறீங்க. ஆசிஃப் வந்து என்னென்னா வேண்டாத நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் விடுகிறோம். வேண்டாத விஷயம் அலக்ஷ்மி என்ன சொல்லக்கூடிய மிஸ்ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியேற்றுகிறோம். இந்த நாளிலேயே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு நடந்திருந்தாலோ, யாருக்காவது ஏதாவது ரூபத்திலேயே மனக்கலப்பு கசப்பு ஏதாவது ஏற்படுத்தியிருந்தாலோ, நாம் ஏதாவது செஞ்சிருந்தாலோ, அல்லது மற்றவங்க நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நம்மகிட்ட ஏதாவது சண்டையோ இல்லை மனம் புண்படி ஏதாவது பேசியிருந்தாலோ, எந்த ஒரு கெட்ட விஷயங்களுமே இது வளரக்கூடாது, அன்றே போய்விட வேண்டும்ங்கிறது தான் இந்த கான்செப்டோட விஷயம். 3 தடவை அப்படி ஊதி விட்டுட்டு கதவை சாத்திடணும். திரும்ப கதவை திறக்காதீங்க. கடைசியாக டைம் செய்யும்போது இந்த விஷயத்தை செய்யுங்க. அதுக்கப்புறம் செஞ்சிடுறீங்க இல்லையா, நேராக பாத்ரூம்குள்ளே போங்க. பாத்ரூமில் போயிட்டு கைகள், கால்கள், வாய் கொப்பளிச்சு துப்பிட்டு கைகள், கால்களை வந்து அலம்பிக் கொள்ளுங்கள். சிறிதளவு நீர் எடுத்துக்கொண்டு ஹெட்டில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீர் எடுத்துகிட்டு கண்ணில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வந்து சுற்றி போடும்போது செய்ய சொல்லுவாங்க. நம்ம இப்போல்லாம் யாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பாட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு சுற்றி போட சொல்லும்பொழுது பார்த்தோம்னா நம்மளுடைய கால்கள், பின்னங்கால்களை கழுவ சொல்லுவார்கள். கண்களிலே வந்து நீரை வைத்துக்கொள்ள சொல்லுவார்கள். தலையில் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து இருந்தது. பல வீடுகளில் இப்போ பாட்டிகளே இல்லை அப்படின்ற காரணத்தினாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கும் ஞாபகமும் இருக்கிறதில்ல. ஸோ இந்த விஷயத்தை செய்யுங்க. இதை செய்து முடிச்சுட்டு அகைன் நீங்கள் திரும்ப பூட்டி இருக்கிற கதவுகிட்டே வந்து நிற்கிறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பூட்டி இருக்கிற கதவுகிட்டே வந்து நின்றுட்டு நீங்கள் பூட்டி இருக்கிற கதவுலேருந்து வீட்டுக்கு உள்பக்கமாக பார்க்குறீங்க. அங்கேயே நினைக்கிறீங்க, வீட்டுக்கு உள்பக்கமாக பார்க்குறீங்க. உள்பக்கமாக பார்த்துட்டு அதே மாதிரி தான் பிரெத் ஒர்க்கு 3 டைம்ஸ் மூச்சு இழுத்து விட்டு அவ்வளோதான். 3 தடவை அது மாதிரி செஞ்சிடறீங்க இல்லையா. செய்து முடித்து விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ லக்ஷ்மி வாசய லக்ஷ்மி வாசய அலக்ஷ்மியை வெளியே போக சொல்லிட்டோம், லக்ஷ்மியை உள்ளே இருக்க சொல்கிறோம். லக்ஷ்மி வாசய இது எவ்வளோ தடவை சொல்லணும்னா 6 தடவை சொன்னால் போருமானது. ஆல்ரெடி நம்ம வந்து லக்ஷ்மியை அனுப்பியாச்சு. ஸோ இப்போ லக்ஷ்மி வாசய மனசுக்குள்ளே தான் சொல்லணும். வாசய இது வந்து 6 டைம்ஸ் சொல்லிடுறீங்க. 6 டைம்ஸ் சொன்னால் போதுமானது. சொல்லிவிட்டு அகைன் அதே மாதிரி 3 தடவை ப்ளோ பண்ணுங்கள். இம்மிடியேட்டாகவே ப்ளோ பண்ணிவிடுங்க. வீட்டுக்குள்ளே அந்த எனர்ஜி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹீலிங் மெத்தட்ஸில், ரேக்கி மெத்தட்ஸில் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எதுக்காக நான் அந்த ஹீலிங் மெத்தட், ரேக்கி மெத்தட்லாம் சொல்கிறோன்னா, இதெல்லாம் இப்போ வந்தது. இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா காலகாலமாக இருக்கக்கூடியது, பல 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடியது. இந்த ரேக்கி மெத்தட்ஸு அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த ஹீலிங் மெத்தட்ஸ், இந்த மாதிரியான நிறைய மாடர்ன் ஹீலிங் மெத்தட்ஸு அல்லது வந்து அக்குல்ட் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரீசெண்ட் இயர்ஸில் வந்தது. ரீசெண்ட் இயர்ஸ்னு சொல்கிறது வந்து மேபி ஒரு 300-400 இயர்ஸ் ஆர் 500 இயர்ஸ் அந்த மாதிரியான விஷயமா வந்து வச்சுக்கோங்களேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை சொன்னால் தான் மக்களுக்கு அதிகமாக ஏற்புடையதாக இருக்கிறது அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு வார்த்தையை உபயோகிக்க வேண்டியிருக்கிறது. வேற எதுவும் கிடையாது. இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கை கால்கள்லாம் அலம்பக்கூடாது. இந்த மாதிரியான விஷயமா ப்ளோ பண்ணி முடிச்சோடனே நேராக வீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து படுத்து தூங்கிக்கலாம், அதை டிவி பார்க்கலாம். வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் பெஸ்ட் வந்து இது முடிஞ்சோடனே நேராக போய் தூங்கிட்டோன்னா ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு மந்திரங்களை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். வேண்டாத மந்திரத்தை சொல்லிட்டு வெளியேற்றி விட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு அகைன் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வெல்த் எனர்ஜி மந்த்ராவை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு உள்ளே ப்ளோ பண்ணி விட்டுட்டு நாம் அதோடைய எனர்ஜியை நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாம் போய் படுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறதுங்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பான முறையில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம சிவாய.